டிராஃபிக். ஐ டோன்ட் லைக் இட். வணக்கம் எல்லாருக்கும். டிராஃபிக் டிராஃபிக் யாருக்கு தான் பிடிக்காது? யாருக்குமே பிடிக்காது. இவங்கள பாருங்க. ஐயோ, பாட்டு பாடக்கூடாது, பாடின காப்பிரைட் வச்சிருவாங்க. ஐயோ, அலாரம் வச்சு கூட நான் ஏந்துக்கலையே. இவன் பார்த்தா மூவ் பண்ண மாட்டேன், டிராஃபிக் விட மாட்டேங்கிற, லேட் ஆகினுக்குதே. ஐயோ, இந்த ஃப்ளைஓவர் ஏதாவது கட்டியிருந்தா அப்படியே டைரக்டா அச்சு விட்டுருப்பேன். முடியல. போடா, போ போ. இதுதாங்க எல்லா இடத்திலும் பிரச்சனை. டிராஃபிக் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு எல்லா சிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்தோம்னா டெல்லி, கொல்கத்தா, மும்பை, பெங்களூர், சென்னை, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து, இன்க்ளூடிங் ஹைதராபாத், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. சில பேருக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வண்டியில போறது, ஆனால் அந்த 5 நிமிஷம் கூட கிட்டத்தட்ட ஒரு அரை வரா மாறுது. ஸோ இதனாலதான் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சென்னை எடுத்துட்டோம்னா, சென்னை ஸ்டேட் கவர்மெண்ட் பிளஸ் அதுக்குள்ள இருக்கிற சில பாடிஸ் அவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஃப்ளைஓவர் கட்டுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சப்வே கட்டுறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு இந்த இந்த மூலமா பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு டிராஃபிக் கன்ஜெஷனை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக. இப்போ இந்த ஒரு டிராஃபிக் ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை டு பூனே போறதுக்காக ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோல பாக்குறோம். ஸோ இந்தியால வந்து கிட்டத்தட்ட நிறைய நம்ம வந்து பிரிட்ஜஸ் பார்த்துருக்கோம். ஓவர் தி சி இல்ல வந்து ஓவர் தி லேண்ட் வந்து நிறைய பிரிட்ஜஸ் பார்த்துருக்கோம். அதுல வந்து நம்ம ஒரு டாப் 4 பிரிட்ஜஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். அதுல நம்பர் 1 வந்து பூபன் ஹசரிகா சேத்து. இதோட நீளம் 9.1 கிலோமீட்டர்ஸ். கம்ப்ளீட் ஆன வருஷம் 2017, அசாம். நம்பர் 2 திபாங் ரிவர் பிரிட்ஜ். இதோட நீளம் 6.2 கிலோமீட்டர்ஸ். கம்ப்ளீட் ஆன வருஷம் 2018, அருணாச்சல் பிரதேஷ். மூணாவது மகாத்மா காந்தி சேத்து. இதோட நீளம் 5.7 கிலோமீட்டர்ஸ். கம்ப்ளீட் ஆன வருஷம் 1982 அண்ட் இடம் பீகார். நாலாவது பேண்ட்ரா வொர்லி சீ லிங்க், 5.6 கிலோமீட்டர். இது கம்ப்ளீட் ஆன வருஷம் 2009, இடம் மகாராஷ்டிரா. இப்போ புதுசா இன்னொரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் தான் அட்டல் சேத்து. இதோட ஃபுல் ஃபார்ம் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் சேவரி நேவா ஷேவா அட்டல் சேத்து. இது இனாகிரேட் ஆனது வந்து 12th ஜனவரி பை PM நரேந்திர மோடி. அண்ட் இது வந்து பப்ளிக்கு ஓப்பன் ஆனது வந்து 13வது ஜனவரி, போன வாரம் தான், சாட்டர்டே ஓப்பன் ஆயிருக்கு. இந்த பிரிட்ஜ் வந்து இந்தியாலே நம்பர் 1 அண்ட் வேர்ல்டுலே வந்து 10வது இடத்துல இருக்கு. ஏன்னா இது அவ்வளோ நீளம். ஸோ இதோட லென்த் பத்தி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12.8 கிலோமீட்டர்ஸ் நீளம். அண்ட் இந்த பிரிட்ஜ் வந்து 16.5 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓவர் தி சி, அந்த கடலுக்கு மேல கட்டியிருக்காங்களே, அது வந்து 16.5. அண்ட் நிலத்துக்கு மேல கட்டியிருக்கிற இது நீளம் வந்துட்டு 5.5 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஓவராலா நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர்ஸான ஒரு லென்த் நம்மளுக்கு வருது. ஏன்னா இது வந்து ஒரு டிராஃபிக் கன்ஜெஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக மும்பை டு நேவி மும்பை, இந்த பிரிட்ஜில் இருந்து நம்ம போனோம்னா டைரக்டா வந்து எக்ஸ்பிரஸ் வேக்கு நம்ம கனெக்ட் ஆகும், பூனே எக்ஸ்பிரஸ் வேக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இதனால வந்து டிராஃபிக் கன்ஜெஷனும் கம்மியாகும், பிளஸ் அந்த டைமும் கூட ரெடியூஸ் பண்ண முடியும். இதுல யூஸ் பண்ண ஸ்டீல் எவ்வளோன்னா 1,77,903 மெட்ரிக் டன் ஸ்டீலை வந்து இந்த பிரிட்ஜுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் சிமெண்ட் எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 5,04,253 மெட்ரிக் டன் சிமெண்ட்டை வந்து இந்த பிரிட்ஜுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 ஐஃபில் டவர், நம்ம பாரிஸ்ல நம்ம பார்க்குறோம்ல, ஒரு 16 ஐஃபில் டவருக்கு ஈக்குவல் ஆனது. பிளஸ் இந்த பிரிட்ஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவுரா பிரிட்ஜ், நம்ம கொல்கத்தால பார்க்குறோம்ல, கொல்கத்தா, அதான் நம்ம வடிவேல் சார் கூட பண்ணியிருப்பாருல்ல அந்த காமெடி, சூர்யாவும் வடிவேல் சாரும். ஸோ அந்த படத்துல காட்டுற அந்த ஹவுரா பிரிட்ஜ் கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவுரா பிரிட்ஜுக்கு ஈக்குவலா இருக்கு இந்த பிரிட்ஜ். சரி, இந்த பிரிட்ஜ் எதுக்கு கட்டினாங்க? இந்த பிரிட்ஜ் எதுக்கு கட்டினாங்கன்னா ஒரு டிராஃபிக் கன்ஜெஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக அத்தாரிட்டிஸ் வந்து இது பிளான் பண்ணி இந்த பிரிட்ஜ் கட்டணும்னு 2016ல இதுக்கு வந்து பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது கம்ப்ளீட் ஆனது 2024 ஜனவரி 12ஆம் தேதி தான் இது ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிரிட்ஜுக்கு வந்து 2 வீலர்ஸ் அலௌடு இல்லை.
டூ வீலர்ஸ் அலோவ் பண்ணல. ஒன்லி அந்த கார்ஸ்லேருந்து ஹையர் எண்டுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனா, இதுல ஒண்ணே ஒண்ணு அவங்க பண்ணியிருக்கலாம். என்னன்னா, அந்த கொஞ்சம் டோல் ஃபீஸ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த டோல் போர்ட நான் காட்டுறேன் பாருங்க. அந்த டோல் ஃபீஸ நீங்க பார்த்தாலே உங்களுக்கே டென்ஷன் ஆயிடும். "யோவ்! என்னய்யா இவ்ளோ டோல் வச்சிருக்கீங்க ரேட்டு" அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ அட்டல் சேத்து பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு மேல இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இல்ல ஏதாச்சும் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன்.